ओम सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांतिः। ओम नमो भगवते वैवस्वताय मृत्यवे ब्रह्मविद्याचार्याय नचिकेतसे च। हरि ओम। நேற்று இந்த முதல் அத்தியாயம் மூன்றாவது வள்ளியில் 3 மற்றும் 4வது ஸ்லோகங்கள் பார்த்தோம். யமதர்மராஜன் நச்சிகேதனுக்கு இந்த உடலையே ரதமாகவும் இந்த உடலில் அமர்ந்திருக்கக்கூடிய ஜீவாத்மாவை தேரில் அமர்ந்திருப்பவனாகவும் புத்தியை சாரதியாகவும் மனதை கடிவாளமாகவும் இந்திரியங்களை எல்லாம் இந்த உடலை செலுத்தக்கூடிய குதிரைகளாகவும் வெளியில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் அந்த ரதமானது குதிரைகள் செல்லக்கூடிய மார்க்கமாகவும் ஒரு அழகான உருவகப்படுத்தி கூறினார். இந்த ஷரீரம் என்கின்ற இந்த ரதத்தில் வீற்றிருக்கக்கூடிய இந்த ஜீவன் சம்சார மார்க்கத்தையும் அடையலாம், மோட்ச மார்க்கத்தையும் அடையலாம் என்று பார்த்தோம். பெரும்பாலான ஜீவர்கள் இந்த மோட்ச மார்க்கம் ஒரு ஞான மார்க்கம், ஸ்வரூபத்தை அறியக்கூடிய ஒரு உயர்ந்த நிலை இருக்கின்றது என்று அதை அறியாத பொழுது அவர்களுடைய பயணம் என்பது மீண்டும் மீண்டும் இந்த சம்சார மார்க்கத்திலேயே செல்லப்படுகின்றது என்று சொன்னார். அதற்கு காரணம் என்ன என்றால், ஒரு ஜீவாத்மாவிற்கு மிகவும் முக்கியமாக கருதப்படக்கூடியது, அந்த ஜீவனை வழிநடத்தக்கூடியது அவனுடைய புத்தியும் மனமும். எந்த தேரில் அமர்ந்திருப்பவனுடைய புத்தியானது தெளிவாக இல்லையோ, உண்மையை உள்ளபடி அறிந்து கொள்ளவில்லையோ, எந்த புத்தியினுடைய கட்டுப்பாட்டில் மனமானது இல்லையோ, அவர்களுடைய இந்திரியங்களானது அடங்காத குதிரைகளைப் போன்றே இருக்கும் என்று சொல்கின்றார். யாரொருவன் விஞ்ஞானவானாக இருக்கின்றானோ, நேற்று விளக்கமாக பார்த்தோம், நன்கு ஆராய்ந்து பகுத்தறிந்து மேலான சத்தியத்தை நிச்சயிக்கக்கூடியாக ஒரு புத்தியாகவும் ஒருமுகப்பட்ட மனதாகவும் இருந்தால் இந்திரியங்களும் நல்ல குதிரைகளைப் போன்று அவனுக்கு அடங்கியே இருக்கும். அவனுடைய பயணமானது அவனை அந்த நினைத்த இலக்கிற்கு, லட்சியத்திற்கு அழைத்து செல்லும் என்று இதுவரைக்கும் பார்த்தோம். 5வது ஸ்லோகம் 6வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். அடுத்து 7வது ஸ்லோகத்தில் அவர்கள் அடையக்கூடிய அந்த கதியை சொல்கின்றார். இந்த சம்சார கதி, மோக்ஷ கதின்னு 2 பார்த்தோமா இல்லையா? அதை இந்த 7வது பாடலில் புத்தியும் மனமும் நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லாவிட்டால், இல்லைன்னா அது சரியாக பயன்படுத்தாவிட்டால், யாருக்கும் புத்தியோ மனமோ இந்திரியங்களோ இல்லாமல் இல்லை.
ஆனால் அது ஞான விஷயத்தில் செலுத்தப்படாவிட்டால், ஞானத்தை குறித்து சிந்திக்காவிட்டால் என்ன நேரும் என்பதை குறித்துத்தான் உபநிடதங்கள் நமக்கு விளக்குகின்றது. இந்த 7வது ஸ்லோகம் படி. யஸ்த்வ விஜ்ஞானவான் பவதி அமனஸ்கஸ் சதா சுசிஹி ந ச தத் பதமாப்னோதி சம்சாரம் சாதி கச்சதி. மந்திரம் தெளிவாக சொல்கின்றது, சம்சாரம் ச அதிகச்சதி. அப்படி அவன் எதை அடைகின்றான் என்றால் இந்த சம்சாரத்தை அடைகின்றான். பிரஷ்னோத்தர ரத்னமாலிகாவில் கூட சங்கராச்சாரிய பகவான் ஒரு கேள்வி கேட்பார். சுதியக கஸ்மாத் உத்வேகம் பவதி. சுதியக என்றால் நல்ல புத்தி உடையவர்கள். கஸ்மாத் எந்த ஒரு விஷயத்திலிருந்து, உத்வேகம் பவதி என்றால் அஞ்சுகின்றார்கள். அப்படி நல்ல புத்தியுடையவர்கள் கூட எதை கண்டு அஞ்சுகின்றார்கள் என்று சொல்லும் பொழுது அதற்கு பதிலாக சம்சார ஆரணவக என்று சொல்லிடுவார்கள். அவர்கள் இந்த சம்சாரம் என்கின்ற ஆரணவம் இல்லைன்னா சில இடங்களில் சம்சார அரண்யம்னு சொல்வார். இந்த சம்சார அரண்யத்திற்கு அஞ்சுகின்றார்கள். இங்கே அவிஜானவான், இது ஏற்கனவே பார்த்தோம். எந்த ஒரு புத்தியானது தெளிவாக இல்லையோ பவதி. அமனஸ்கக, யாருடைய மனமும் கடிவாளத்தை போன்ற அந்த மனமானது புத்தியினுடைய கட்டுப்பாட்டில் இல்லையோ அப்படி. அதனால் என்ன ஆறுது, சதா அசுச்சிகி. அப்படி கலுஷிதம் மனம்ங்கிறது எப்பொழுதுமே ஒரு அழுக்குகளோடு அப்படி தூய்மையற்று மனம் இருக்கின்றது. அப்படி இப்போ மனம் தூய்மை இல்லாமல் போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதில் அந்த மனதில் விஷய வாசனைகள் இருக்கின்றது. அப்படி எதுவரையிலும் இந்த மனதில் விஷய வாசனைகள் இருக்கின்றதோ அதுவரைக்கும் உள்ளிருக்கக்கூடிய அந்த ஆன்ம தத்துவத்தை அதனால் தெளிவாக பார்க்க முடியாது. அப்படி நேற்று கூட நான் சொன்னேன், எப்பொழுது மனம் குழம்பி இருக்கின்றதோ, மனதில் வாசனைகள் இருக்கின்றதோ, அப்பொழுது அந்த மனமானது புத்தியை கூட குழப்புகின்றது என்று. இட் இன்ஃப்ளூயன்சஸ் தி இன்டலெக்ட் ஆல்சோ. அதனால தான் மனதையும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். திருமூலர் கூட அழகாக சொல்வார், என்ன காரணம்னா, மனத்தில் எழுந்ததோர் மாய கண்ணாடின்னு. இது யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. எல்லாருடைய மனதிற்குள்ளும் ஒரு மாய கண்ணாடி இருக்கின்றது. அப்படி அது வெறும் நிஜமான கண்ணாடியாக இருந்தால் பரவாயில்ல. அப்படி அது இருக்கிறது, ஆனால் அது அப்படி ஒரு மாய கண்ணாடி இருக்கின்றதுங்கிறது நமக்கு தெரியல. அதனால தான் நினைப்பின் அதனின் நிழலையும் காணார். அப்படி எவ்வளவுதான் நாம் சாஸ்திரங்களை எல்லாம் படித்தாலும் ஆராய்ந்து பார்த்தாலும் அந்த மாய கண்ணாடியினுடைய உண்மையான உருவத்தை, அதனுடைய உண்மையான ஸ்வரூபத்தை, இயல்பை நினைப்பிலும், அவர்களுடைய நினைவிலும் கூட அதனுடைய நிழலையும் கூட காணார். அதன் நிழலை கூட பார்க்க முடியல. ஸோ அந்த மாய கண்ணாடிங்கிறது என்ன? அந்த மாய கண்ணாடிங்கிறது இந்த காரண சரீரம்னு சொல்கிறோம். உள்ளே இருக்கக்கூடிய வாசனைகள். காரண சரீரம்னு என்ன? வாசனைகள் தானே. இதற்குள்ளே இருக்கக்கூடிய என்ன வாசனைகள் இருக்குது நமக்கு இப்போ ஏதாவது தெரியறதா? உள்ள மனதிற்குள்ளே என்னென்ன வாசனைகள் இருக்கின்றதுன்னு யாராலும் சொல்ல முடிகின்றதா? அப்படி சரி, இப்போ நம்மளுடைய சாஸ்திரங்கள், குரு என்ன சொல்கின்றார்கள்? இப்படி ஒரு மாய கண்ணாடி இருக்கின்றது, அதனுடைய நிழல் கூட உனக்கு தெரியவில்லை, உள்ளே வாசனைகள் எல்லாம் இருக்கின்றது என்று சொன்னாலும் வினைப்பயன் போக விளக்கியும் கொள்ளார். சரி, உள்ளிருக்கக்கூடிய அந்த வினைப்பயனெல்லாம் போக்குவதற்கு ஏதாவது வழி செய்கின்றார்களா? இப்போ நேற்று கீதையெல்லாம் அதுதான் பார்க்கணும். மனதை தூய்மைப்படுத்துவதற்கு தான் இவ்வளவு கர்மயோகங்கள் எல்லாம் சொல்லி இருக்கின்றது. ஏன்னா நமக்கு இந்த மனதை தூய்மைப்படுத்துவதற்கு அது நம்ம பிறந்ததிலிருந்து நம்ம சிலபஸில் இல்லை. அது அன்ஃபார்ச்சுனேட்லி என்னென்னவோ கற்றுக்கொண்டோம், எதெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அப்படி. ஆனால் இந்த மனதை தூய்மைப்படுத்த வேண்டும்ங்கிறது அடிப்படையாக நம்முடைய கல்வியிலே அதை என்ன சொல்லலை அப்படின்னு நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. அந்த காலத்தில் குருகுல கல்விகளில் அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. ஆனால் எவ்வளவுதான் சொன்னாலும் அந்த வினைப்பயன் போக மாட்டேங்கிறது. அது மட்டும் இல்லை, புறக்கடை போகின்ற இச்சித்தவாறேன்.
புறக்கடை இச்சித்து போகின்றவாறேன். எப்போ பார்த்தாலும் அது எங்கே போகிறது? புறக்கடைன்னா என்ன அர்த்தம்? புறக்கடைன்னா ரொம்ப சாதாரணமாக சொல்லணும்னா சாக்கடை. அப்படி அது மீண்டும் மீண்டும் இந்த மனமானது எதில் உழன்று கொண்டே இருக்கின்றது என்றால் வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களில் உழர்ந்து கொண்டே இருக்கின்றது. அதுக்காக பார்க்காமல் இருக்க முடியாது, கேட்காமல் இருக்க முடியாது, நுகராமல் இருக்க முடியாது, அதெல்லாம் செய்ய வேண்டியதுதான். ஆனால் எந்தெந்த விஷயங்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், எதை எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்கிற அதை புத்தி தீர்மானிக்க வேண்டும். கீதையில் கூட பின்னாடி பார்ப்போம், ஸ்பர்ஷான் கிருத்வா பகிர் பாஹ்யான்னு சொல்வார். எல்லா ஸ்பர்ஷங்களையும் சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்த இதெல்லாம் எப்படி இருக்க வேண்டும்? பகிர் பாஹ்யான்னு, இதை எல்லாவற்றையும் வெளியிலேயே வைத்திருக்க வேண்டும். அதனால் ஒரு உலக வாழ்க்கை என்பது அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்முடைய ஆழமான மனதிற்குள் சித்தத்திற்குள் செல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். மனம் புத்தியை தாண்டி இப்போ இந்த ஸ்லோகங்களில் உங்களுக்கு புத்தியோடு நிறுத்திடுவார். சித்தத்தை பற்றி சொல்கிறதில்ல, அகங்காரத்தை பற்றி சொல்ல போகிறது கிடையாது. பின்னாடி அடுத்து வரக்கூடிய விஷயங்களை ஸ்தூலம் சூக்ஷ்ம விஷயங்களை சொல்லும் பொழுது கூட சித்தம் அகங்காரம் சொல்ல மாட்டார்கள். ஏன்னா மனதையும் புத்தியையும் நாம் சரியாக வைத்து கொண்டால் நாம் சித்தத்தை பற்றி அகங்காரத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி அதனால தான் சொல்கிறார்கள் அமனஸ்கஹ சதா அசுச்சி. அதனால் சித்தத்தை இங்கே அமனஸ்கன்னா அசுத்த சித்தம். அப்படி சித்தம் கூட எப்படி இருக்கின்றது? அவ்வாறே இருக்கின்றது. மனம்னா நம்ம சித்தம்னு பார்த்து எடுத்துக்கொள்ளலாம். நசதத் பதம் ஆப்னோதி. அப்படி அதனால் அந்த புத்தியானது அல்லது அந்த ஆத்மாவானது ஜீவனானது தத்பதம், அந்த தத்பதம்ங்கிறது பின்னாடி சொல்லப்படுற தத் விஷ்ணோகோ பதம்னு முடிக்கும் பொழுது சொல்வார். அந்த மேலான பதத்தை, பதம் என்றால் பத்தியத்தே அனேன இதி பதகன்னு சொல்கிறோம். எந்த ஒன்றை நாம் அடைகின்றோமோ அதுதான பதம். நாம் அடைய வேண்டிய பதத்தை நம்மால் அடைய முடியவில்லை. அது மட்டும் இல்லை, சம்சாரம் அதிகச்சதி. அதனால் மனிதர்கள் எல்லோரும் இந்த ஜனன மரண லட்சணங்களோடு கூடியிருக்க, அதுதான் சம்சாரம். கிம் சம்சாரம்னு கேட்டால் என்ன சொல்ல முடியும்? எது சம்சாரம் அப்படின்னா எது ஜனனம் மரணம் சுகம் துக்கம் மானம் அவமானம் இப்படி எல்லா இருமைகள், இன்னும் துவந்தங்களோடு இருமைகளோடு எப்பொழுதும் கூடியது எதுவோ அதுதான் சம்சாரம். அப்போ மனமானது எப்பொழுதும் இருமைகளை குறித்தே அது சிந்தித்து கொண்டிருக்கின்றது. அதனால் இந்த மேலான உண்மையை அடைய முடியவில்லை. அதனால் மீண்டும் மீண்டும் அவர்கள் எதை அடைகின்றார்கள்? இந்த சம்சாரத்தை அவர்கள் அடைகின்றார்கள். ஆனால் யாருடைய புத்தியும் மனமும் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றதோ, புத்தியில் உயர்ந்த ஞானம் இருக்கின்றதோ, அவர்கள் மீண்டும் பிறப்பது கிடையாது. அவர்கள் இந்த சம்சாரத்தை வென்று விடுகின்றார்கள், கடந்து விடுகின்றார்கள். அப்போ ஒவ்வொருவரும் இந்த சம்சாரத்தை கடந்து செல்வதற்கு என்ன இருக்கின்றது? எல்லோருக்கும் ஒரு வாய்ப்பானது கொடுக்கப்படுகின்றது. அதனால்தான் இந்த மானுட சரீரம்ங்கிறதனுடைய சிறப்பை ஏன் சொல்கின்றார்கள் அப்படின்னா, இதில் மட்டும்தான் இந்த சம்சாரத்தை கடந்து மீண்டும் வராத ஒரு மார்க்கத்தை ஜீவன்களால் அடைய முடியும். அதை 8வது ஸ்லோகம் சொல்கின்றது. பார், யஸ்து விஜ்ஞானவான் பவதி ச மனஸ்கஸ் சதா சுசிஹி சது தத் பதமாப்னோதி யஸ்மாத் பூயோ ந ஜாயதே. அந்த போன ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் பாருங்க. போன ஸ்லோகம் என்ன இருக்கு? சம்சாரம் ச அதிகச்சத்தின்னு. இங்கே யஸ்மாத் பூயோ ந ஜாயதே. அப்படி மீண்டும் அவன் பிறப்பது கிடையாது. அப்படி அப்போ பிறவா நிலை இன்னும் பிறப்பை ஜனனத்தை மரணத்தை வெல்லக்கூடிய ஒரு நிலை. இன்னும் நச்சிகேதன் இதுதானே கேட்கின்றான், இப்படி ஒன்று இருக்கின்றதாங்கிறதான் அவனுடைய கேள்வி. மனிதர்களுக்கு இறந்த பின் இந்த ஆத்மாங்கிறது இருக்கிறதா இல்லையான்னு, இப்படி ஒரு நிலை இருக்கின்றதுன்னு யமதர்மராஜரே சொல்கிறார். ஒவ்வொரு மனிதனும் மரணமடைய தேவையில்லை. இந்த சரீரத்திற்கு என்ன உண்டு? ஒரு மரணம் உண்டு. ஆனால் ஜீவனுக்கு எது மரணம்? வாட் இஸ் தி டெத் ஃபார் ஜீவாத்மா என்றால் திரும்ப வேறொரு உருவத்தை எடுக்கிறது தான். ஆனால் பகவானும் பாவம் சலிக்காமல் நமக்கு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ரதத்தை கொடுக்கின்றார். அப்படி சரி, ஒரு ரதம் அதை உருப்படியாக நம்ம பயன்படுத்தலை அப்படின்னு பகவான் சோர்ந்து போகிறதில்லை. பரவாயில்ல, திரும்பி மீண்டும் என்ன பண்ணுற?
இப்படி எத்தனை முறை ஒரு மனிதனுக்கு இந்த சரீரம் என்கின்ற வாய்ப்புகள் வழங்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அப்படி இதேதோ முதல் முறை இந்த சரீரத்தை எடுக்கலை, எனக்கு தெரிஞ்சு இதேதோ முதல் முறை கட்டோபனிஷத்தும் படிக்கலை. அப்படி எத்தனை முறை இதே உபநிடதங்களை படித்திருக்கோன்னு தெரியாது. ஆனால் இத்தனை வாய்ப்புகள் என்ன பண்ணுகின்றது? இடைவிடாது இறைவன் இந்த வாய்ப்புகளை நமக்கு வழங்கி கொண்டே இருக்கின்றார். ஒரே ஒரு கேள்வி, இந்த சரீரத்திற்கு நாம் என்ன விலை கொடுத்தோம்? அப்படி என்ன விலை கொடுத்தோம்? அப்படி இதை நம்ம எந்த விலையும் கொடுத்து வாங்கவில்லை. அப்படி நம்முடைய கர்மங்களினாலேயே இது தயார் செய்யப்பட்டது. அப்படி see we have ordered this body only through our karmas. நம்முடைய கர்மங்களின் மூலமாகவே நாம் இந்த சரீரத்தை நாம் பெற்றிருக்கின்றோம். இல்லைன்னா சரீரத்திற்குன்னு ஏதாவது விலை கொடுத்திருக்கின்றோம், அதனால தான் அதனுடைய மதிப்பு தெரியல. இன்றைக்கு இந்த சரீரத்தில் ஏதாவது ஒரு குறை வந்தால் எவ்வளவு செலவு பண்ண வேண்டியதாக இருக்கிறது? ஒன்று ஒரு சின்ன பல் போனால் போகிறோம், அதுக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டியதாக இருக்கின்றது. இப்படி ஒரு அற்புதமான ஒரு சரீரம், இதற்கு எந்த விலை மதிப்பு இல்லாதது. அப்படி we have not paid anything. அப்படி ஏதோ 10 கோடி கொடுத்தா தான் 20 கோடி கொடுத்தா தான் மானுட சரீரம்னு இப்படி கடவுள் எல்லார்ட்டையும் கேட்க ஆரம்பித்தால் என்ன, ஒருத்தர் சரீரமே எடுக்க முடியாது. அப்படி நாம் இதெல்லாம் யோசித்து பார்க்கிறதே இல்லை. இது ரொம்ப சுலபமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால் இதனுடைய பெருமை, இதனுடைய மதிப்பை, இதை பாதுகாக்க வேண்டும். அதுலேயும் வெறும் சரீரம் மட்டும் இல்லை, வெறும் டப்பா மட்டுமா கொடுத்துருக்கிறார். அதற்குள்ள ஒரு அழகான ஒரு புத்தி, மனம், எவ்வளவு விஷயங்கள், எவ்வளவு நுட்பமான விஷயங்களை எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இது எதையுமே நமக்கு கையாள்வதற்கு தெரியவில்லை. உடலை மட்டுமில்லை, உடல் மனதையோ புத்தியையோ கையாள்வதற்கு நமக்கு தெரியவில்லை. ஆனால் யார் ஒருவன் விஞ்ஞானவான் ச மனஸ்கக சதா சுச்சிகி, பாருங்க, the one who knows completely about the functions of this body, mind, intellect, இந்த சரீரத்தை குறித்து, புத்தியை குறித்து, மனதை குறித்து தெளிவாக இதனுடைய செயல்பாடுகளை எல்லாம் ஒன்று விடாமல் நன்றாக அறிந்திருக்கின்றார்களோ, இந்த காரியங்களெல்லாம் செய்தால் இது பந்தம், இதெல்லாம் செய்தால் மோட்சம்னு நன்கு ஒரு தெளிவோடு இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்கள் சத்து தத்பதம் ஆப்னோதி. தத்பதம் கீதையில் சொல்லும்போது தத் தாம பரமம் மம சொல்றாரு இல்லையா? ந தத் பாசயதே சூரிய ந சசாங்கோ ந பாவக யத்கத்வா ந நிவர்த்தந்தே தத் தாம பரமம் மம. அது எப்படிப்பட்ட மார்க்கம்? அது எங்கே சூரியனும் ஒளிர்வதில்லையோ, சந்திரனும் ஒளிர்வதில்லையோ. ஏன்னா ஈவன் நாம் காண்பிக்கக்கூடிய இந்த அக்னி கூட ஒளிர்வதில்லையோ, அந்த பதம். ஆனால் அந்த பதத்தை அடைய வேண்டுமென்றால், அந்த பிறவா நிலையை அடைய வேண்டுமென்றால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மனதையும் புத்தியும் வைத்து கொண்டு சாதனைகள் செய்ய வேண்டும். என்ன சாதனைகள் செய்ய வேண்டும்? அதுவுமே அதே நதத் பாசேதே சூரியக நஷசாங்கோன பாவக, அந்த ஸ்லோகத்திற்கு முன்னாடி படித்து பாருங்க, ஒரு லிஸ்டே கொடுத்துருப்பார் பகவான். நிர்மாண மோகாஜித சங்கதோஷா அத்தியாத்ம நித்யா வினிவிருத்த காமாக துவந்த்வைர் விமுக்தா சுக துக்க சம்ஞை கச்சந்திய மூடா பதமவ்யயம் தத்து. இப்படி உபனிஷத்தில் இருக்கிறது தானே அது. கச்சந்தி அமூடாக, அப்படி அமூடர்கள். இங்கே சொல்லும் பொழுது ச மனஸ்கக சதா சுச்சிகின்னு சொல்றது, அமூடாக கச்சந்தி பதம் அவ்வியம், அந்த பதத்தை அடைகின்றார்கள். நிர்மாண மோகாக, யார் ஒருத்தருக்கு இந்த மோகங்களை எல்லாம் முழுமையாக விட்டுவிட்டு, அது கீதை வரும்பொழுது பார்ப்போம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறார்கள், இந்த உலக வாழ்க்கையிலே இருந்து கொண்டு ஒரு உயர்ந்த நிலையை அடைவதற்கு தங்களை தாங்களே பக்குவப்படுத்தி கொண்டே இருக்கின்றார்கள். அதான் எஸ்து விஞ்ஞானவான் பவதி. ச மனஸ்கக சதா சுச்சி சத்து தத்பதம் ஆப்னோதி யஸ்மாத் பூயக ந ஜாயத்தே. ஒரு முறை இந்த ஞானத்தை அடைந்த பிறகு அவர்கள் என்ன பண்ணுவதில்லை அப்படின்னு, மீண்டும் பிறப்பது கிடையாது. ஒருவேளை சில நேரம் ஞானிகள் மீண்டும் பிறந்தாலும் கூட அவர்கள் இந்த பந்தம் என்கின்ற இந்த வலையில் அவர்கள் வீழ்வது கிடையாது. சில நேரம் நித்திய முக்தர்களாகவே தோன்றுகின்றார்கள். அது ஏதோ லோகக்ஷேமத்திற்காக அவர்கள் வருகின்றார்கள்னு கேள்விப்படுகின்றோம், சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கு. ஆனால் வந்தாலும் கூட அவர்கள் எப்படி இருக்கின்றார்கள்? நித்திய முக்தர்களாகவே. இந்த உலகம் என்கின்ற இந்த வலை அவர்களை ஒரு பொழுதும் பந்தப்படுத்துவது கிடையாது.
இது வரைக்கும் சொன்னது இந்த 3, 4, 5, 6, 7, 8 இந்த 6 ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய புத்தியை நாம் வழி நடத்த வேண்டும். அப்படி இல்லைன்னா மனதையும் இந்திரியங்களையும் கட்டுப்படுத்துவதுங்கிறது மிகவும் கடினம். இப்போ இந்த 9வது ஸ்லோகத்தில் இதையெல்லாம் சேர்த்து இது வரைக்கும் சொன்ன 3வது ஸ்லோகத்திலிருந்து 8வது ஸ்லோகம் வரைக்கும் சொன்ன விஷயங்களையெல்லாம் என்ன பண்ணுகின்றார், சேர்த்து மிக அழகாக அப்படியே தொகுத்து நமக்கு கொடுத்திருக்கின்றார். பார், விஞ்ஞான சாரதேர் யஸ்து மனக் பிரக்ரஹவான் நரஹ சோத்வன பாரமாப்னோதி தத் விஷ்ணோ பரமம் பதம். இங்கே சொல்லிட்டார், தத் விஷ்ணோஹோ பரமம் பதம். அது எப்படிப்பட்ட பதம்? தத் விஷ்ணோஹோ அப்படின்னு. அது விஷ்ணுவனுடைய பதம். உடனே வைகுண்டம்னு நினைக்க வேண்டாம். அப்படி விஷ்ணுனா இங்கே சதுர்புஜமாக இருக்கக்கூடிய இந்த சகுன ரூபமாக இருக்கக்கூடிய விஷ்ணுவனுடைய பதத்தை சொல்லலை. அப்படி இங்கே விஷ்ணோஹோ அப்படி வியாபனசீலஸ்ய பிரம்மணகன். அப்படி எது விஷ்ணுனாலே வியாபகத்வாத் இதி விஷ்ணுஹு. அப்படி எது எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கின்றதோ அப்படி அந்த பதம். அப்படி அந்த மேலான பரபிரம்மத்தை, பிரம்மஸ்வரூபத்தை, ஸ்வரூப பதம் அது. அந்த ஸ்வரூப பதத்தை அவர்கள் ஆப்னோதி, ஆப்னோதி என்றால் அறிகின்றார்கள், அதை உள்ளபடி தெரிந்து கொள்கின்றார்கள். ஏன்னா இந்த அறியாமை என்பது முற்றிலும் அவர்களுக்கு விலகிவிட்டது. அதனால்தான் யக நரக இந்த வார்த்தையே அவருக்கு பேர் தான் நரன்னு சொல்லிட்டார். புரியுறத? யார் நரகன்னு? மற்றவர்களெல்லாம் யார்? வா நரகன்னு அர்த்தம். சமஸ்கிருதத்தில் வா நரகன்னு தேர் நாட். வா நரம்னா வானரம்னு வானரம்னு அர்த்தம் இல்லை. அப்படி வா நரகம் மீன்ஸ் தே ஆர் நாட் ஹியூமன் பீயிங்ஸ். தே ஆர் நாட் ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ யார் நரர்? அப்போ மனிதன்னு சொல்கிறதுக்கு கூட எல்லாரும் சொல்ல முடியாதுன்னு யமதர்மராஜன் சொல்கிறார். அப்படி யாரொரு இந்த மானுட சரீரம் எடுத்து ஞானத்தை அடையக்கூடிய தகுதியை அடைந்தார்களோ அவர்கள் தான் எப்படி தெரிகின்றார்களாம் யமதர்மராஜனுக்கு? மனிதனாகவே யமன் மதிக்கின்றான் அப்படின்னா, இல்லைன்னா மனிதனாக கூட மதிக்கிறதே கிடையாது. அப்படி நரக யாரோ ஒரு மகாத்மா அழகாக சொல்ல, ந ரமத்தே ஈத்தி நரகன்னு சொல்லிட்டார். அப்படி ந விஷயேஷு ரமத்தே ஈத்தி நரகன். யார் ஒருத்தர் விஷயங்களில் திளைப்பதே இல்லையோ அவன்தான் நரன்னு சொல்லிட்டார். அப்படி நரக. அப்படி சில நேரம் அவர் நமக்கு புரியணுங்கிறதுக்காக அப்படி எழுதுவார்கள். ந விஷயேஷு ரமத்தே, ந ரமத்தே இதி நரக. அப்படி விஞ்ஞானவான் சாரதீர் யஸ்து. அப்படி ஸோ எந்த ஒரு நரனிற்கு, ஏன்னா அவனுடைய சாரதியானவன், அவனுடைய புத்தியானவன் விஞ்ஞானவானாக இருக்கின்றானோ. அப்படி விஞ்ஞானவான் நேற்று சொன்னேன் இல்லையா, விஞ்ஞானமய கோஷமே எப்படி சொல்லப்பட்டிருக்கின்றதுன்னு விளக்கமாக பார்த்தோமா இல்லையா? அப்படின்னு விஞ்ஞானவான். அதனால ஸ்ரத்தை தான் அதுக்கு ஷிரஸ்னே சொல்கிறோம். அப்படி உயர்ந்த ஸ்ரத்தையோடு அப்படி விஞ்ஞானவான் சாரதிர் யஸ்து மனப்பிரகிரகவான். அப்படி இந்த மனம்ங்கிறது எப்படி இருக்கிறார்? மனம்ங்கிறது எப்படி இருக்கிறது? பிரகிரகம். அப்படி அதுக்கும் திருமூலர் அழகாக சொல்றார். மனம் மனதை வாழ் மாதிரி வச்சிருக்கணும்னு சொல்ற. மனத்திடை நின்ற மதிவாள் உருவின் என்று பாட்டுகளெல்லாம் எப்படி இருக்கிறது பாருங்க. இந்த மனதிற்குள்ளே என்ன இருக்கின்றது? மதி, புத்திங்கிற ஒரு வாழ் இருக்கின்றதா. மனத்திடை நின்ற மதிவாள் உருவி, இனத்திடை நீக்கி இரண்டரை ஈற்று. அந்த மனதை என்ன பண்ணக்கூடாதாம்? அந்த இனத்திடை நீக்கி. அது எப்போ பார்த்தாலும் என்ன ஆகும்? அதனுடைய இனத்திலேயே போகும். சப்த ஸ்பர்ஷ ரூப ரசன. மனம் அந்தந்த இனங்களில் சேரும் பொழுது மனதை அந்த இனங்களோடு செல்ல விடாமல் இரண்டரை வீர்த்து, ஆனால் இரண்டே இல்லாமல் போக விடாமல், புனத்திடை அஞ்சும் போகாமல் மறித்தால். இப்படி இந்த மனதை இந்த 5 விஷயங்களின் பக்கம் போகாமல் மறித்து கொண்டே இருந்தால் தவத்திடையாறு ஒழி தன் ஒழியாயின். அப்புறம் அந்த மனசு எப்படி இருக்குமாம் அப்படின்னு? தப்போரூபமாக இருக்குமாம். தப்போரூபமாக இருக்கும். உள்ள என்ன இருக்கும்? தபஸ்ரூபம். அப்போ புத்தி என்ன இருக்கு? புத்தி சுடர் விட்டு பிரகாசிக்க வேண்டும். அப்படி புத்தி எப்பொழுதும் பிரகாசமாக இருக்க வேண்டும். புத்தியில் சைத்தன்யத்தினுடைய பிரகாசம் இருக்க வேண்டும், தெளிவாக இருக்க வேண்டும். அது விவேகம் வைராக்கியம் எல்லாம் கடந்த நிலை. அப்படி
நல்ல தவம் செய்தோன்னு அப்புறம் ஒன்றும் விவேகம் வைராக்கியம்லாம் இல்லை. அது புத்தி எப்பொழுதுமே எவ்வாறு இருக்கின்றது? புத்தி எப்பொழுதுமே பிரகாசமாக இருக்கும். அது எல்லா நேரங்களிலும் வைராக்கியம் அதனுடைய இயல்பாயிடும். இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, இப்போ நம்ம படிக்கிறோம் ஷம தம உபரதி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதான விவேக வைராக்கிய, இவ்வளவு குணாதிசயங்கள்லாம் படிக்கிறோமா இல்லையா? இதெல்லாம் ஏற்கனவே ஆன்மாவினுடைய இயல்பது. இதெல்லாம் அதனுடைய ஸ்வபாவம். ஆன்மாவினுடைய ஸ்வபாவமே ஷம தம உபரதி திதிக்ஷா, இதெல்லாம் அதனுடைய லட்சணங்கள். அதை தான் நமக்கு சாதனைகளாக சொல்லியிருக்கின்றார்கள். எதெல்லாம் ஆன்மாவினுடைய இயல்பான, அங்கே அப்படி மனதை கட்டுப்படுத்தணும், இந்திரியங்களை கட்டுப்படுத்தணும், திதிக்ஷா பழகணுன்ட்டுலாம் இல்லை. அது ரொம்ப இயல்பாகவே என்ன இருக்கும்? இப்போ ஒரு நல்ல ஞானி இருந்தார்கள்னா, ஞானிகள் ஷம தம உபரதி பழக வேண்டாம். அவர்களுக்கு ஷம தம உபரதி திதிக்ஷாங்கிறது என்ன இருக்கும்? அது அவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும். அப்படி அதனால் நல்ல கூர்ந்து கவனித்திருக்கின்றார்கள். எதெல்லாம் ஆன்மாவுடைய லட்சணமாக இருந்ததோ அதையெல்லாம் நமக்கு என்ன கொடுத்து விட்டார்கள்? அதெல்லாம் சாதனைகளாக கொடுத்து விட்டார்கள். நல்ல பக்குவம் வந்துவிட்டது, புத்தி தெளிவாக இருந்து விட்டதுன்னு அப்புறம் அவர்களுக்கு விவேகம் வைராக்கியம். அது விவேகம் வைராக்கியம்ங்கிறது என்ன இருக்கும்? புத்தியானது சாதாரண விஷயங்களுக்கு போகாது, அதில் ஆர்வம் அதற்கு இருக்காது. அது எப்பொழுதும் எங்கே இருக்கும் அப்படின்னு, சதா சர்வ காலம் அதில் உள்ளிருக்கக்கூடிய அந்த சத்தியத்திலேயே அது எப்பொழுதும் அதிலேயே நிலை பெற்றே இருக்கும். ஏன்னா அது ரொம்ப சௌகரியமான ஒரு நிலை. அதிலிருந்து அது கொஞ்சம் கூட என்ன ஆகாது, கொஞ்சம் கூட கீழே இறங்கி அது வராத ஒரு அனுபவம், ஒரு நிலை. அதனால தான் விஞ்ஞானவான் சாரத்திரு யஸ்து மனப்பிரகிரகவான் நரக சோ அத்வனக. சரி, அத்வனம், அத்வனம்னு என்ன அர்த்தம்? இந்த சம்சாரத்தை எல்லாம் தாண்டிய நிலைய அத்வனம் அப்படி. சம்சார கதேகே பாரம், சம்சாரத்தை எல்லாம் கடந்தது அத்வனம். அதனால் பாரம் ஆப்னோதி, இந்த சம்சாரத்திற்கு அப்பாற்பட்டு அதை அடைகின்றார்கள் அப்படின்னு இந்த 9வது ஸ்லோகம் வரைக்கும் அற்புதமான ஸ்லோகங்கள். இப்போ அடுத்து வரக்கூடிய ஸ்லோகம், இந்த 10வது ஸ்லோகமும் 11வது ஸ்லோகமும், இது எவ்வாறு இந்த இந்திரியங்கள், விஷயங்கள், மனம், புத்தி, இதற்கு அப்பாற்பட்டு சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. இது கிட்டத்தட்ட இப்போ நம்ம இடைவிடாத ஆத்ம விசாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால், தியானம் போன்ற சாதனைகள் எல்லாம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால், இந்த 2 ஸ்லோகங்களையும் நமக்கு தெளிவாக தெரிய வேண்டும். இதனுடைய மேலோட்டமான அர்த்தம் மட்டும் இல்லை, அப்படி அர்த்தம் வேறு. அது நமக்கு அது உள்ளார்ந்த பொருள் நமக்கு தெரிந்தால் நமக்கு எப்பொழுதும் குழப்பம் இருக்காதுங்கிறதுக்காக யமதர்மராஜர் ஒரு 2 ஸ்லோகம், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகங்கள் இந்த கடோபனிடத்தில் சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள். ஏன்னா இதுக்கு ஆச்சாரியரே இந்த ஸ்லோகங்களை சொல்வதற்கு முன்னே அவரே இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறார். அதுனா யத்பதம் கந்தவ்யம் தஸ்ய இந்திரியாணி ஸ்தூலானி ஆரம்பிய சூக்ஷ்ம தாரதமிய கிரமேண பிரத்யேகாத்மதையா அதிகமாக கர்த்தவியக இது ஏவம் அர்த்தம் இதம் ஆரம்பியதே அப்படின்னு அவரே கொடுத்துட்டார். இது அப்படியே ரொம்ப சுருக்கமாக உங்களுக்கு ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, தஸ்ய அதிகமாக கர்த்தவியக ஆரம்பியதே, அவ்வளோதான், அதுதான் அர்த்தம். ஸோ அதனால் ஒரு மனிதன் அந்த மேலான பரம்பொருளை அடைய வேண்டும் என்றால், அதிகமாக, அதிகமம்னு என்ன அர்த்தம்? டு பிகம் ஒன் வித் இட். அதை அடைய வேண்டும் என்றால் கர்த்தவியக, வாட் ஹீ ஷுட் டூ, அந்த பரம்பொருளை அடைவதற்கு அவன் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? இங்கே செய்ய வேண்டியதை காட்டிலும் அவன் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? என்னன்னா, இந்த ஸ்தூலமான இந்த பிரபஞ்சத்திலிருந்து அதிசூக்ஷ்மமான மாயை வரையிலும், மாயை வரையிலும் நாம் சாங்கியத்தில் 24 தத்துவங்கள்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த உலகம் முழுவதும் இருக்கு, ஸ்தூலத்திலிருந்து அதிசூக்ஷ்மம் வரைக்கும் என்ன இருக்கின்றது? இந்த தத்துவங்கள் எல்லாம் அந்த பிரம்ம வஸ்துவை அதை மறைத்திருக்கின்றது. அதனால இந்த ஸ்தூல சூக்ஷ்ம தாரதமியங்கள், தாரதமியம்னு என்ன அர்த்தம்? தர தம பாவக இதி தாரதமியம். தாரதமியம்னு இவ்வளோதான். தாரதமியம் தாரதமியம் ஒன்றை காட்டிலும் ஒன்றுன்னு சொல்கிறோம். தர தம பாவ, தரன்னு தெரியுமா? தம, 2 வார்த்தை கேள்வி. உத்தர உத்தம சொல்கிறோம் இல்லையா, அதான் தர தம. உத் அப்புறம் உத்தர
அப்புறம் உத்தம, குட், பெட்டர், பெஸ்ட் சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி ஸ்தூலமான விஷயங்கள், அதையெல்லாம் என்ன சொல்லணும், சாதாரணம். அதை காட்டிலும் தர சூக்ஷ்மமான விஷயங்கள், இன்னும் என்ன இருக்கின்றது, அதிசூக்ஷ்மமான விஷயங்கள் அப்படி. இப்போ இதையெல்லாம் சொல்லி ஒரு ஆன்மீக அபியாசிக்கு, நச்சிகேதனுக்கு எங்கே நாம் இருக்கின்றோம்னு தெரிய வேண்டும். வேர் வி காட் ஸ்ட்ரக் அப்படி. சில நேரம் இன்னும் நம்ம ஆரம்பிச்சிருக்கவே மாட்டோம். நம்மளுடைய பயணமே என்ன இருக்கிறது, இன்னும் துவங்கி இருக்குன்னா யாரும் கொடியை அசைக்காமல் இருக்கலாம். இன்னும் ஸ்டார்ட் பண்ணலைன்னா நம்ம ரொம்ப கவலைப்பட வேண்டாம். இஃப் தேர் ஆர் பீப்புள் who have started their journey continuing, ஏன்னா இடைவிடாது நல்ல அபியாசம் செய்யக்கூடியவர்கள், எங்கேயாவது ஸ்தூலமான விஷயங்களில் இல்லை, சம்டைம் ரொம்ப அதிசூக்ஷ்மமான விஷயங்களில் கூட என்ன ஆகலாம் அப்படின்னு அவர்கள் அதை கடக்க முடியாமல் இருக்கலாம். அதனால் இது ஒரு ஸ்லோகமாக சொல்லியிருக்கிறார். இதுவே நமக்கு வழிகாட்டக்கூடிய குருவாக இருந்தால் நமக்கு அருகாமையிலிருந்து சரியாக சொல்லுவார். நல்ல ஒரு ஆன்மீக அபியாசிக்கு ஒரு குரு நல்ல யோகியாக இருந்து பிரம்மஞானியாக இருந்தால் அந்த சீடனுக்கு அவன் இருக்கக்கூடிய இடம் என்ன, அவன் எதை கடக்க வேண்டும் என்பது நல்ல கையை பிடிச்சு சொல்வார். இங்கே தான் இருக்கிற, இதுதான் செய்யணும், இது செய்யக்கூடாது. ஆனால் இது நமக்கு இது முதலில் தகவல்களாக தெரிய வேண்டும். எது ஸ்தூலம், எது சூக்ஷ்மம் புரியுறது இல்லையா? இதுதான் ஆதிசங்கராச்சாரிய பகவான் எழுதியிருக்கிறார். அதனால் இதையெல்லாம் தெரிந்து கொண்டு விட்டோம் என்றால் கடைசியில் எங்கே நிற்கக்கூடாது, ஸ்தூலத்திலிருந்து அதிசூக்ஷ்மம் வரைக்கும் நிற்கக்கூடாது. எதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த பிரம்ம வஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப அழகான ஸ்லோகம் பாருங்க, கவனிங்க. சில நேரம் இந்த ஸ்லோகங்கள்லாம் படித்த உடனே உடனே புரிகிற மாதிரி இருக்கும், ஆனால் அது அவ்வளோ சுலபம் இல்லை. இப்போ பார்ப்போம் பாரு. இந்திரியேபிய பராஹ்யர்த்தா அர்த்தேபியஸ்ச பரம் மனஹ மனசஸ்து பரா புத்திஹி புத்தேராத்மா மகான் பரஹ மகத பரமவ்யக்தம் அவ்யக்தாத் புருஷ பரஹ புருஷான்ன பரம் கிஞ்சித் சா காஷ்டா சா பரா கதிஹி. உலகத்தில் இம்மாதிரியான தத்துவங்களை, இவ்வளவு நுணுக்கமான விஷயங்களை எங்கேயுமே பார்க்க முடியாது, கேட்கக்கூட முடியாது. அவ்வளவு நுணுக்கமான விஷயங்கள். இப்போ கொஞ்சம் கவனமாக கேளுங்கள், ஒவ்வொன்றாக பார்ப்போம். இப்போ இந்திரியேபியக பராயர்த்தாக, பராகி அர்த்தாக. அர்த்தாகனா என்ன அர்த்தம்? அர்த்தாகனா வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஐ திங்க் தமிழில் விஷயங்கள் அப்படின்னா புலன்கள்னு சொல்கிறோம், இந்திரியங்களுக்கு பொறிகள்னு சொல்வார்கள். பட் கொஞ்சம் இந்த சமஸ்கிருதம் தமிழும் கொஞ்சம் சமயத்தில் குழம்பிடும். அதனால் நாங்கள் எப்பொழுதும் இந்திரியங்கள் விஷயங்கள்னே வச்சுப்போம். ஏன்னா இந்த பொறிகள் புலன்கள், பொறிகள் தான் இந்திரியங்கள், புலன்கள் தான் விஷயங்கள். பொறி புலன் அது தமிழ்லேயே சொல்லிட்டு இருந்தால் பரவாயில்ல, இந்த சமஸ்கிருதத்தோடு சொல்லும் பொழுது ரொம்ப சுலபமாக இருக்கிறது. ஏன்னா அர்த்தாகனா என்ன அர்த்தம்? வெளியில் இருக்கக்கூடிய சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்த போன்ற அர்த்தங்கள். இந்திரியங்கள்னு என்ன அர்த்தம்? அதையெல்லாம் அனுபவிக்கக்கூடிய இந்திரியங்கள். இப்போ என்ன சொல்ல, இந்திரியேபியக பரா அர்த்தாக அப்படி. நம்ம படித்ததுக்கும் சொல்கிறதுக்கும் மாறாக இருக்கின்றது, நம்மளுடைய அனுபவங்களுக்கு மாறாக இருக்கின்றது. ஏன்னா இந்திரியங்களை காட்டிலும் இந்திரிய விஷயங்கள் அதிசூக்ஷ்மமானது அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் பொதுவாக பார்த்தோன்னா இது புரிந்து கொள்வது கஷ்டம். இந்திரியங்கள் தான் சூக்ஷ்மமானது. அப்படி பொருட்கள் எல்லாம் எங்கே இருக்கின்றது? பொருட்கள் எல்லாம் வெளியில் இருக்கக்கூடியது. அப்படி சொல்கிறதா இருந்தால் எப்படி சொல்லணும்? பொருட்களை காட்டிலும் இந்திரியங்கள் சூக்ஷ்மமானது தான் சொல்லணும். வேணும், நாம் அதுதான் சரின்னு நாம் நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்கிறார்? இந்திரியங்களை காட்டிலும் அர்த்தமானது, விஷயங்களானது சூக்ஷ்மம் அப்படின்னு சொன்னாலே என்ன பண்ணணும்? நாம் அது என்ன சொல்ல வருகின்றார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஒவ்வொன்றிற்கும் இந்த பரா பரா பரம் பரம்ங்கிற வேர்டு இருக்கு. இப்போ வெளியில் இருக்கக்கூடிய பொருள்களை காட்டிலும், வெளியில் இருக்கக்கூடிய பொருள்கள் இந்திரியங்களை காட்டிலும் மேனாது.
பொருட்களை காட்டிலும் மனமானது மேலானது, மனதை காட்டிலும் புத்தியானது மேலானது. இப்படி பரம் பரம்னு இருக்கிறதா இல்லையா? அதுக்கு ஆதி சங்கராச்சாரியார் பரம் என்றால் என்ன, அதுக்கு 3 விளக்கங்கள் சொல்றார். ஏன் ஒன்றை காட்டிலும் ஒன்று மேலானது அல்லது உயர்ந்தது என்று சொல்வதற்கு என்ன காரணம் என்றால் 3 சொல்றார். ஒன்று, எது சூக்ஷ்மமோ, ஒன்றை காட்டிலும் மற்றொன்று சூக்ஷ்மமாக இருந்தால் அதை என்ன சொல்கின்றோம்? பர என்று சொல்கின்றோம், சூக்ஷ்மமாக இருப்பதால். ஒன்றை எடுத்தா அப்படி. ரெண்டாவது என்ன? மகாந்தஸ்ச. மகாந்தஸ்சன் முன்னதை காட்டிலும் பின்னதற்கு என்ன இருக்கின்றது? வியாபகத்தன்மை அதிகமாக இருக்கின்றது. இப்போ ஒரு விஷயம் நுட்பமானது சூக்ஷ்மமானதுன்னு சொன்னால் உடனே அது ஏதோ இத்தினூண்டு இருக்குன்னு நினைக்க வேண்டாம். சூக்ஷ்மம்னா ரொம்ப சின்னதாக இருக்கும் போல இருக்கு. சூக்ஷ்மம்னா என்ன அர்த்தம்? சூக்ஷ்மம்னா அதிக வியாபகத்தன்மை உடையது, மோர் பர்வேசிவ். நவ் ஐஸ்னு சொல்கிறோம், அது கெட்டியாக இருக்கும். ஜலம் என்ன ஆகுது? அதுவே என்ன, இன்னும் அதை காட்டில் என்ன, எல்லா இடங்களிலும் செல்லக்கூடியது. ஆனால் அது சூக்ஷ்மம் சொல்கிறோம். 3 பிரத்யேகாத்ம பூதாஸ்சர். பிரத்யேகாத்மம்னா என்ன அர்த்தம்? முன்னதற்கு எது ஒன்று ஆதாரமாக இருக்கின்றதோ அப்படி. இப்போ 2 விஷயம் இருக்குன்னா, முன்னதை காட்டிலும் பின்னது சூக்ஷ்மமானது, வியாபகத்தன்மை உடையது. முன்பு இருக்கக்கூடிய ஒரு வஸ்து இருக்க வேண்டும் என்றால் என்ன இருக்கணும்? அதை விட சூக்ஷ்மமானது இருந்தால்தான் ஸ்தூலமானது இருக்க முடியும். அப்போ ஸ்தூலமான விஷயங்களுக்கு சூக்ஷ்மமானது ஆதாரமாக இருக்கின்றது. அப்போ இங்கே பார்த்தோன்னா இந்திரியங்கள், இந்திரிய பொருட்கள் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால், இந்திரியங்களை காட்டிலும் இந்திரிய பொருட்கள் சூக்ஷ்மமானது, இந்திரியங்களை காட்டிலும் இந்திரிய பொருட்களுக்கு வியாபகத்தன்மை அதிகமாக இருக்கின்றது. இந்திரிய பொருட்கள் இல்லாவிட்டால் இந்திரியங்கள் கிடையாது. இந்திரியங்களுக்கு எது ஆதாரமாக இருக்கின்றது? இந்திரிய பொருட்கள் ஆதாரமாக இருக்கின்றது. இப்போ உங்களுக்கு இது ஓரளவு புரியுறதா? அப்படி இப்போ அர்த்தாக விஷயங்கள்னு நாம் எப்படி நினைக்கின்றோம் பாருங்க. நம்மளுடைய எண்ணம் என்ன? பொதுவாக விஷயங்கள் என்றால் வெளியில் இருக்கக்கூடியது, நாம் வெளியில் பார்க்கக்கூடியது விஷயங்கள் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். எதை நாம் வெளியில் பார்க்கின்றோமோ அது விஷயங்கள் கிடையாது. இப்போ சாஸ்திரங்கள் சொல்லும் பொழுது விஷயங்கள் எத்தனை இருக்கின்றதுன்னு சொல்கின்றது. எத்தனை விஷயங்கள் இருக்கின்றது? எத்தனை விஷயம் இருக்கிறது? அர்த்தங்கள் எத்தனை? விஷய பொருட்கள் எத்தனை உண்டு? என்ன ராஜபாளையத்தில் எல்லாம் நிறைய படிச்சிருக்கீங்க? 5. ஆனால் விஷயங்கள் எல்லாம் வெளியில் இருக்கின்றதுன்னா, இப்போ வெளியில் எவ்வளோ விஷயங்கள் 5 தான் இருக்கா என்ன அர்த்தம்? விஷய பொருட்கள்னு பார்த்தா கோடானு கோடியான விஷய பொருட்கள் வெளியில் இருக்கின்றது. அதனால் இங்கே சொல்லும் பொழுது விஷய பொருட்கள் என்ன கிடையாது? வெளியில் கிடையாது. அப்போ இந்த 5 விஷய பொருட்களும் என்ன இருக்கிறது? அதுவும் ஸ்தூலமாக இல்லை, அதுவே எப்படி இருக்கின்றது? அதுவே சூக்ஷ்மமாக இருக்கின்றது. ஸ்தூலமான விஷயங்கள்னு பார்த்தா நிறைய இருக்கின்றது. அப்படி அப்போ சூக்ஷ்மமாக சொல்லணும், சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தங்கிறது என்ன அர்த்தம்? இந்த 5 விஷய பொருட்களும் சூக்ஷ்மமானது. கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம். இதை ஏன் சூக்ஷ்மமானதுன்னு சொல்கின்றார்கள் என்றால், இங்கே விஷயங்கள் என்பது நாம் பார்ப்பது மட்டும் கிடையாது, எதை நாம் அனுபவிக்கின்றோமோ அனுபவிப்பதற்கு பெயர் விஷயங்கள். சென்ஸ் ஸ்டிமுலை அப்படின்னு ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக சொல்வார்கள். எது உள்ளிருந்து இந்திரியங்களை அனுபவிக்க தூண்டுகின்றதோ அதற்கு பெயர் தான் என்ன அர்த்தம்? விஷயங்கள். அனுபவிப்பது விஷயங்கள் கிடையாது. எது இந்திரியங்களை அனுபவிக்க தூண்டுகின்றதோ, வெளியில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களையும் அனுபவிப்பதற்கு தூண்டுகின்றதோ அதற்கு பெயர் தான் என்ன அர்த்தம்? அதற்கு பெயர் தான் விஷயங்கள் அப்படின்னு சொல்றோம். புரியுறது அவங்களுக்கு? ஒவ்வொன்றாக நான் வருகின்றேன். ஏன் இந்திரியங்களை காட்டிலும் விஷய பொருள்கள் சூக்ஷ்மமானதுன்னு பார்ப்போம். இப்போ ஒரு ரோஜா பூவை பார்க்கின்றோம். இப்போ ஒரு பூவாக பார்த்தீர்கள், வெளியில் ஒரு பொருளாக பார்த்தீர்கள்னா அதை எப்படி பார்க்கின்றோம்? வெறும் ஒரு பொருள் தானே பார்க்கின்றோம். நமக்கு அது என்ன தெரிகிறது அப்படின்னா ரோஜாவாகத்தான் பார்க்கின்றோம். ஆனால் அதை அனுபவித்தால், அந்த ரோஜாவை அனுபவித்தால் அதனுடைய ரூபத்தை அனுபவிக்க முடிகின்றதா? வெறும் வெளியில் பார்த்தா என்ன இருக்குது? ஒரு பொருளாகத்தான் தெரிகின்றது. அதை அனுபவிக்கும் பொழுது நீங்கள் எப்படியெல்லாம் அனுபவிக்கின்றீர்கள் பாருங்கள். வெறும் பொருளாக மட்டும் அனுபவிக்கவில்லை, அதனுடைய ரூபத்தை அனுபவிக்க முடிகின்றது.
அனுபவிக்க முடிகின்றதா? அப்புறம் அதனுடைய வாசனையை அனுபவிக்க முடிகின்றது. வாசனையை அனுபவிக்க முடிகின்றது. அப்புறம் அந்த ரோஜா பூவை எடுத்து தொட்டு பார்த்தோன்னு என்ன பண்ண முடிகின்றது? அதனுடைய ஸ்பர்ஷத்தை நீங்கள் அனுபவிக்க முடிகின்றது. அந்த ரோஜா இதழை எடுத்து வாயில் போட்டுக்கொண்டால் என்ன அர்த்தம்? அதனுடைய சுவையை அனுபவிக்க முடிகின்றது. வெளியில் பொருளாக பார்க்கும் பொழுது பொருளாகத்தான் பார்க்கின்றோம். அதை அனுபவிக்கும் பொழுது சப்த, ஸ்பர்ஷ, ரூப, ரச, கந்த என்று இந்த 5 விஷயங்களாக அனுபவிக்கின்றோம். இந்த அனுபவம் தான் விஷயங்கள். இதை அனுபவிப்பதற்கு என்ன வேண்டும்? இப்படி இந்த ரூபத்தை, அதனுடைய ரசத்தை, அதனுடைய ஸ்பர்ஷத்தை, இதை அனுபவிப்பதற்காக எது கொடுக்கப்பட்டிருக்கின்றது? எது கொடுக்கப்பட்டிருக்கின்றது? கண்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ரூபத்தை அனுபவிப்பதற்கு கண்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ விஷயங்கிறது அனுபவம். அதை அனுபவிப்பதற்கு எது கொடுக்கப்பட்டிருக்கின்றது? இந்திரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ இந்த விஷயங்கள்னு இல்லைன்னா என்ன அர்த்தம்? இந்திரியங்களால் என்ன கிடையாது? இந்திரியங்களினால் அனுபவிக்க முடியாது. சின்ஸ் பிகாஸ் தெர் இஸ் a sense stimuli, உள்ளிருக்கக்கூடிய விஷயங்கள் நம்மை தூண்டுவதால் இந்திரியங்கள் அந்த பொருள்களை வெளியில் அனுபவிக்கின்றது. ஆக்சுவலாக அது அனுபவம் உள்ளதான் நிகழ்கின்றது. இந்த சரீரத்தினால் அது வெளியில் இருப்பது போன்று தெரிகின்றது. இது ஒரு ரொம்ப சூக்ஷ்மமான விஷயம். இப்போ விஷயங்கள் இல்லைன்னா என்ன அர்த்தம்? இந்திரியங்களே கிடையாது. அப்போ ஆச்சாரியா ரொம்ப அழகாக எழுதியிருக்கார். இந்திரியங்களே எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கின்றது என்றால் விஷயங்களுக்காகத்தான் இந்திரியங்களே சிருஷ்டி செய்யப்பட்டிருக்கின்றது. இப்போ விஷயம் முதலானதா இந்திரியங்கள் முதலானதான்னு கேட்டால் இந்த சப்த, ஸ்பர்ஷ, ரூப, ரச, கந்த என்கின்ற இந்த 5 அனுபவங்கள் இருக்கின்றதா? இதுதான் முதலில். அப்படி இதை அனுபவிப்பதற்காக அடுத்து என்ன பண்ணியிருக்கிறது? அதன் பிறகுதான் இந்திரியங்கள் சிருஷ்டி செய்யப்பட்டிருக்கின்றது. ஓரளவு புரிய வருகின்றதா? என்ன சொல்ல வரேங்கிறது புரியுறதா உங்களுக்கு? இப்போ அடுத்து இன்னும் கொஞ்சம் சுலபமாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ சப்தம் அப்படின்னு சொல்கிறோம். சப்தம்ங்கிறது என்ன? அதுதான் விஷயம். சப்தம்ங்கிறது விஷயம். காதுங்கிறது என்ன? காது என்பது இந்திரியம். அப்படி இப்போ காதை காட்டிலும் சப்தமானது சூக்ஷ்மமானது அப்படின்னு சொல்கின்றார். அப்போ காது என்பது ஸ்தூலமானது, சப்தம் என்பது சூக்ஷ்மமானது அப்படின்னு சொல்கிறார். இது ரொம்ப சுலபமாக புரிந்துக்கலாமா? இப்போ காது இருக்கின்றது, சப்தம் என்பது எவ்வளவு இருக்கின்றது? எவ்வளவு சப்தங்கள் இருக்கின்றது? எவ்வளோ சப்தங்கள் இருக்கின்றது? ஸ்தூலமான சப்தங்கள் இருக்கின்றது, அப்படி சூக்ஷ்மமான சப்தங்கள் இருக்கின்றது. இப்போ உதாரணத்திற்கு நம்மளுடைய காது எவ்வளவு சப்தங்களை கேட்க முடியும்? எல்லா சப்தங்களையும் காது கேட்கின்றதா? இப்போ காதிற்கு என்ன கேட்கின்றது? இங்கு இருக்கக்கூடிய சப்தங்கள் மட்டும்தான் நம்முடைய காதில் விழுகின்றது. இப்போ நான் என்ன பேசுகிறேனோ அந்த சப்தங்கள் மட்டும்தான் என்ன ஆகுது? காதில் விழுகின்றது. அப்படி எல்லா சப்தங்களையும் கிரகிக்கக்கூடிய சக்தி நம்முடைய காதிற்கு ஒரே நேரத்தில் இருக்கின்றதா? இல்லை. அப்படி எவ்வளவோ சப்தங்கள் இருக்கின்றது. அதனால் சப்தங்கள் என்பது சூக்ஷ்மமானது, சப்தங்கள் என்பது வியாபகமானது, சப்தங்கள் என்பது அந்த காதிற்கே ஆதாரமாக இருக்கக்கூடியது. எல்லா சப்தங்களையும் என்ன பண்ண முடியாது? காதினால் கேட்க முடியாது. இன்னொரு விஷயம், கொஞ்ச நாள் கழித்து காது கேட்காமல் போயிடுறதுன்னு வைங்க, அது நடக்கக்கூடாது. இப்போ காது கேட்காவிட்டாலும் சப்தம் இல்லாமல் போயிடுமா? நம்முடைய காதுகள் கேட்காவிட்டாலும் என்ன இருக்கும்? சப்தம் என்பது இருக்கும். இப்பொழுது சப்தம் காதை விட சூக்ஷ்மமான வஸ்துவாக இல்லாவிட்டால், காது இல்லாவிட்டாலும் சப்தம் எப்படி இருக்கும்? இப்போ சப்தம் ஒன்று இல்லாவிட்டால் காதினால் கேட்க முடியுமா? காதினால் கேட்க முடியாது. அப்போ சப்தம் இல்லாவிட்டாலும் என்ன இருக்கின்றது? காதில் இருக்க முடியாது. ஆனால் காதுங்கிற இந்த இந்திரியம் கேட்கக்கூடிய ஆற்றலை இழந்தாலும் சப்தம் என்பது இருக்கின்றது. இப்போ புரியுறதா சூக்ஷ்மம்னு? அதே மாதிரி ரூபம்னு எடுத்துக்கிட்டால் எவ்வளவு ரூபங்கள் இருக்கின்றது. அப்படி எவ்வளவு ரூபங்கள் இருக்கின்றது. எல்லா ரூபங்களையும் நாம் பார்த்து விட்டோம்னு சொல்ல முடியுமா? அப்படி நம்மளுடைய கண் எதிரில் என்ன ரூபங்கள் தெரிகின்றதோ அதை தான் நம்மால் பார்க்க முடிகின்றது. பார்க்க முடிகின்றது. திருவண்ணாமலையில் ஒரு மகாத்மா இருந்தார். அவர் தன்னுடைய சீடர்களோடு நடந்து போகும்போது திடீர்னு சொன்னார், எல்லா தேவர்கள் எல்லாம் பிலகரி ராகம் பாடிக்கொண்டே போகின்றார்கள்னு சொன்னார். யாருக்கும் தெரியல. அப்படி அவர் காதுக்கு மட்டும் அது கேட்டது. அப்படி மற்றவர்களுக்கெல்லாம் கேட்கல. அப்படி
அப்போ இந்த சப்தங்கள் என்பது எவ்வளவு சூக்ஷ்மமான சப்தங்கள். பிருகதேஸ்வர்னு ஒரு ரிஷி தர்மபுத்திரரை தீர்த்த யாத்திரைக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவார். மகாபாரத்தில் ஒரு தீர்த்தத்தில் குளிச்ச உடனே உனக்கு என்ன தெரியறதுன்னு கேட்பார். எனக்கு தேவலோகத்தில் தேவர்கள் பேசுறதெல்லாம் கூட எனக்கு கேட்கின்றதுன்னு சொல்வார். இதெல்லாம் நம்ப முடியறதா? அப்படி அப்போ இந்த சப்தங்கள் என்பது என்ன அர்த்தம்? நம்முடைய காதை காட்டிலும் சப்தங்கள் சூக்ஷ்மமானது, கண்ணை காட்டிலும் ரூபங்கள் சூக்ஷ்மமானது. இது உங்களுக்கு புரியுறதா? இப்போ அடுத்து இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். இந்த சப்தம் என்பது எதனுடைய குணம்? பஞ்சபூதங்களில் சப்தம் எந்த பஞ்சபூதத்தினுடைய குணம்? இனிமேல் தத்துவபோத வகுப்பு தான் உங்களுக்கு. இந்த ஸ்லோகம் முடிகிற வரைக்கும் ஏன்னா தத்துவபோதம் படித்து முடிச்சுட்டோம். தத்துவபோதம் தெரியலன்னா இந்த ஸ்லோகங்கள் படிக்க முடியாது. அப்படின்னு ஆகாயத்தினுடைய குணம் சப்தம். ரெண்டு ஒன்னோடு ஒன்று இருக்கிறதா? ஆகாயத்தினுடைய குணமே என்ன? சப்தம். சரி, இந்த ஸ்ரவணேந்திரியம் ஸ்ரோத்ரேந்திரியம் என்பது எந்த பஞ்சபூதத்திலிருந்து தோன்றியது? எந்த பஞ்சபூதத்திலிருந்து தோன்றியது? ஆகாசம் என்ற பஞ்சபூதத்திலிருந்து தோன்றியது. அப்ப ஆகாசம் என்பது சப்தத்தோடு சேர்ந்தது. இந்த ஸ்ரவணேந்திரியம் என்பது எதிலிருந்து தோன்றியது என்றால் சப்தத்தோடு கூடிய ஆகாயத்திலிருந்து தோன்றியது. அப்ப எது காரணம், எது காரியம்? சப்தம் என்கின்ற ஆகாசம் காரணம். அதிலிருந்து தோன்றிய காது என்கின்ற கரணம் என்னிடம்? அது காரியமாயிடும். இப்ப காரணம் சூக்ஷ்மமானதா, காரியம் சூக்ஷ்மமானதா? அப்ப காரணம் சூக்ஷ்மமானது. அப்ப சப்தமும் ஆகாயமும் ஸ்ரோத்ரேந்திரியத்திற்கு காரணமாக இருக்கின்றது. செவி என்கின்ற இந்திரியமானது காரியமாக இருக்கின்றது. இது காரியபூதமாக இருப்பதால் இது ஸ்தூலம். சப்தம் காரணபூதமாக இருப்பதால் அது இதை காட்டிலும் சூக்ஷ்மம். இப்படி நீங்க ஒவ்வொன்றா எடுத்தீங்கன்னா என்ன, ஸ்பர்ஷம் அப்படின்னு எடுத்த என்ன இடம்? அது வாயுவினுடைய. இதெல்லாம் தன்மாத்திரைகளாக இருக்கின்றது, தன்மாத்திரைகளிலிருந்து தோன்றியது. வாயு என்கின்ற தன்மாத்திரையினுடைய அதற்கு என்ன அர்த்தம்? ஸ்பர்ஷம். அப்ப இந்த தோல்ங்கிறது எதிலிருந்து தோன்றியது? வாயுவிலிருந்து தோன்றியது. அப்ப இந்த தோல்ங்கிற இந்த இந்திரியத்தை காட்டிலும் நுட்பமானது எது? ஸ்பர்ஷம் என்கின்ற அந்த தன்மாத்திரை ரூபமாக இருக்கக்கூடிய பஞ்சபூதம் என்ன இருக்கின்றது? அது சூக்ஷ்மமானது. அதை தான் இங்க சொல்றார். அப்பா, இதுதான் தத்துவபோதம்ங்கிறது. இது படிக்கல. ஏன்னா அடுத்து கூட ஆச்சாரியர் எழும்போது மனம் புத்தின்னு எழுதும்போது பூத சூக்ஷ்மம் சொல்லிட்டு போயிட்டார். நாம சொல்லக்கூடிய மனம் பூதத்தை எல்லாம் எழுதல. அதனால பூத சூக்ஷ்மத்துக்கு வியாக்கியானம் எழுதிடலாம். ஆனா ஏன் பூத சூக்ஷ்மம்னு சொல்றார்? இப்ப மனம்னா பூத சூக்ஷ்மம் மனகன்னு சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் அதற்கு சங்கல்ப விகல்ப லட்சணங்கள் இருக்குன்னு சொல்வார். புத்தியை சொல்லும் பொழுது அத்தியவசாய லட்சணம். ஆனா பூத சூக்ஷ்மம் அது பூத சூக்ஷ்மமாக இருக்கிறதால் அத்தியவசாய லட்சணம்னு. இந்த பாஷ்யங்கள் எல்லாம் ஒரு குரு இல்லாமல் படிக்கவே முடியாது, நமக்கு புரியவும் புரியாது. எவ்வளவு அழகாக இருக்கு. இப்ப பாரு, இந்திரியே வியப்பரா, மற்றதெல்லாம் தெரியும். இந்திரியங்களை காட்டிலும் மனது உயர்ந்தது, மனதை காட்டிலும் புத்தி உயர்ந்தது, அது நமக்கு புரியும். ஆனால் விஷயங்களை காட்டிலும் இந்திரியங்கள் உயர்ந்ததுங்கிறது நம்மளால புரிந்து கொள்ளவே முடியாது. அப்படி ஏன்னா நமக்கு விஷயங்கள்னால என்ன நினைத்து கொண்டிருக்கின்றோம்? அதெல்லாம் வெளியில் இருக்கக்கூடிய, அப்படி பார்த்தா வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அநேக கோடி விஷயங்கள் இருக்கின்றது. நம்ம சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தம் சொன்னோன்னா அது பஞ்சபூதங்களுடைய தன்மாத்திரை ரூபமாக இருக்கக்கூடிய விஷயங்கள். அதிலிருந்து தான் இந்திரியங்களே தோன்றி இருக்கின்றது. இந்த 5 விஷயங்களும் இல்லைன்னா இந்திரியங்களுக்கு என்ன கிடையாது? இந்திரியங்களுக்கு வேலை கிடையாது. இந்த 5 இந்திரியங்கள் இல்லாவிட்டாலும் என்ன இருக்கும்? சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தம் இருக்கும். அதனால இந்திரியபியக, அதனால என்ன சொல்றார்? இந்திரியங்களை காட்டிலும் விஷயங்கள் மிகவும் சூக்ஷ்மமானது. ஆக்சுவலாக வேதாந்தம்லாம் ரொம்ப சிரமம் இல்லை, அது படிக்கிறதுக்கே ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி இதோ ஒன்று படிக்கும் பொழுதே இப்போ உங்களுக்கு போர் அடிக்கிறது அதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்கிறதுப்பா. அடுத்து என்ன சொல்கிறார்? இதை தான் நம்ம சொல்கிறோம். இது மந்திரங்கள். அக்னிர்மே வாசிஷ்டிதக வாக் திருத்தையே ஹிருதயம் மயி அகம் அமிர்தே அமிர்தம் பிரம்மணி. இது அப்படியே சொல்லியிருக்கார். அக்னிர்மே வாசிஷ்டிதக, அக்னி என்னுடைய வாக்கில் இருக்கட்டும்.
சொல்கிறார்களே, ஒரு ஸ்தூலம் சூக்ஷ்மம் எல்லாம் எப்படி சொல்கிறார்கள் பாருங்க. இதெல்லாம் மந்திரங்களாக லகுன்யாசத்தில் கூட பிரார்த்தனைகளாக இதெல்லாம் வைத்திருக்கிறார். அதனால தான் ஒன்று தெரிந்தால் போகிறோம் நமக்கு. அதை வைத்துக்கொண்டு எல்லாவற்றையும் புரிந்து, ஒன்றை அறிந்து கொண்டால் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டவனாக, அது வேதாந்தத்துக்கும் பொருத்தம். அந்த பேசிக், அந்த வேதாந்தத்தினுடைய அடிப்படை, அந்த நுட்பத்தை பிடித்து கொண்டோம் என்றால் எங்கெல்லாம் எந்தெந்த ஸ்லோகங்களிலெல்லாம் என்னென்ன விளக்கங்கள் எங்கு கொடுக்கப்படுகின்றது என்பதை நாம் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் வேதாந்த நூல்களை புரிந்து கொள்ள முடியும். இல்லைன்னா விஷயங்கள் இந்திரியங்களை காட்டிலும் சூக்ஷ்மமானதுன்னு சொல்லி ஆமான்னு சொல்லிட்டு போயிட்டோன்னா அப்புறம் நமக்கு பிரயோஜனம் இல்லை. அது ஏன் சொல்கின்றார்கள் அப்படிங்கிறது நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இப்போ அடுத்து பார்ப்போம். இன்னொரு நேரம் இருக்கிறது, 10 நிமிடம். அடுத்து என்ன சொல்றார்? அடுத்து அர்த்தேபியஸ்ச பரம் மனக. ஸோ இந்த சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்த என்கின்ற இந்த 5 விஷயங்களை காட்டிலும் எது நுட்பமானது, எது வியாபகத்தன்மை பொருந்தியது, இந்த 5 விஷயங்களுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியது எதுன்னு சொன்னால் என்ன சொல்கிறோம்? மனம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இங்கே மனம்னு சொல்லும் பொழுது கூட ஆச்சாரியர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, மனசக ஆரம்பகம் பூத சூக்ஷ்மம்னு சொல்லிட்டார். பொதுசாக நம்ம மனம்னா என்ன, தத்துவபோதத்தில் என்ன விளக்கம் படித்தோம்? பொதுவாக படிக்கும் என்ன, சங்கல்ப விகல்பாதி லக்ஷணம் மனக. இது வரைக்கும் நம்ம படித்ததெல்லாம் மனம்னா சங்கல்ப விகல்பம் தான் படிச்சிருக்கோம். ஆனால் இங்கே உபநிஷத்தில் அப்படி எழுதலையே ஆச்சாரியர், அப்படி நிறுத்தலையே. மனசக ஆரம்பகம் பூத சூக்ஷ்மம் சங்கல்ப விகல்பியாதி ஆரம்பகத்வாத். அப்புறம்தான் என்ன சொல்றார்? ஃபர்ஸ்ட் மனசு வருது, அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது? அந்த மனசிற்கு சங்கல்பம் விகல்பம் என்கின்ற குணங்கள் எல்லாம் தோன்றுகின்றது. இந்த மனம் எதிலிருந்து தோன்றியது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அப்ப எது மனதிலிருந்து தோன்றியதோ, மனதிற்கும் எது காரணமாக இருக்கின்றதோ அது விஷயங்களை காட்டிலும் சூக்ஷ்மமானது. புரியுறதா உங்களுக்கு? சரி, இப்ப மனம் எதிலிருந்து தோன்றியது? மனம் ஏன் விஷயங்களை காட்டிலும் மனம் சூக்ஷ்மம்னு சொல்றோம்? திருப்பி தத்துவபோதத்திற்கு போங்க. இந்த மனம் எதிலிருந்து தோன்றியது? இப்போ போன தடவை சொல்லும்போது ஆகாயத்தினுடைய குணம் என்ன? சப்தம். சப்தம்ங்கிறது என்ன? வெறும் ஆகாயத்தினுடைய குணம். சப்தத்திற்கு என்ன இருக்கிறது? ஒரு லட்சணம் மட்டும்தான் இருக்கு. சப்தத்தினால என்ன இருக்கும்? இட் கேன் ஒன்லி மேக் நாய்ஸ். சப்தம்ங்கிறது ஒரு லட்சணம், ஸ்பர்ஷங்கிறது ஒரு லட்சணம். இப்போ ஒவ்வொரு பஞ்சபூதத்திற்கும் என்ன இருக்கின்றது? ஒவ்வொரு லட்சணங்கள் தான் இருக்கின்றது. ஒவ்வொரு லட்சணங்கள் தான் இருக்கின்றது. இப்போ மனம் எதிலிருந்து தோன்றியது? எதிலிருந்து தோன்றியது என்றால் 5 பஞ்சபூதங்களுடைய சாத்விகமான அம்சத்திலிருந்து மனம் தோன்றியது. இப்படிதானே படிச்சிருக்கீங்களா இல்லையா? தத்துவபோதத்தில் படிச்சீங்களா இல்லையா? நீங்க அது கேட்கணும். 5 பூதங்களுடைய தன்மாத்திரைகளாக இருக்கக்கூடிய இந்த 5 பூதங்களினுடைய சாத்வீக, ஏன்னா இந்த 5 பூதங்களுக்கும் சாத்வீகமாக இருக்கு, ராஜசீகம் இருக்கின்றது, தாமசீக அம்சங்கள் இருக்கின்றது. அதனால இந்த 5 பூதங்களுடைய சாத்வீகமான அம்சங்களிலிருந்து எது தோன்றியது? மனமானது தோன்றியது. வெறும் மனம் மட்டுமா தோன்றியது? அங்க என்ன படித்தோம்? மனம் மட்டுமில்லை, அந்தக்கரணம்னு சொல்வார். அங்கே தத்துவபோதத்தில் படிக்கும் அந்தக்கரணமே பஞ்சபூதங்களுடைய சாத்வீகமான அம்சத்திலிருந்து தோன்றியது. இதெல்லாம் அடிப்படை படிக்கலைன்னா இந்த ஸ்லோகங்கள் புரியாதுங்கிறதுக்காக நான் இவ்வளோ முயற்சி எடுக்கிறேன். இப்போ சப்தம்னு எடுத்துட்டோன்னா ஆகாயத்தினுடைய ஒரு குணம் மட்டும்தான். இப்போ மனம்ங்கிறத என்ன எடுத்து? எல்லா பஞ்சபூதங்களுடைய சாத்வீக அம்சத்தினுடைய ஒரு சேர்க்கையாக, ஒரு சங்காதமாக, ஒரு கூட்டாக இருப்பதால் மனதினால் எதையெல்லாம் கிரகிக்க முடியும்? சப்தத்தை கிரகிக்க முடியும், ரூபத்தை கிரகிக்க முடியும், ரசத்தை கிரகிக்க, எல்லா 5ஐயும் கிரகிக்க முடியும். ஆதலால் அது விஷயங்களை காட்டிலும் சூக்ஷ்மமானது. சப்தத்தினால் ரூபத்தை கிரகிக்க முடியாது, ரூபத்தினால் ரசத்தை கிரகிக்க முடியாது, ரசத்தினால் மனத்தை கிரகிக்க முடியாது. ஆனால் மனதினால் ஒரே நேரத்தில் சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்த என்பதால் இந்திரிய பொருட்களை காட்டிலும் மனமானது சூக்ஷ்மமானது. இதெல்லாம் யமதர்மராஜர் இதெல்லாம் சொல்லணும்னா கண்ணை மூடி இதெல்லாம் பார்த்துருக்கணும், படிக்கிறது இல்லை. அப்படி பூத சூக்ஷ்மமே பார்த்து இதெல்லாம்
நல்ல யோக லட்சணம். அது நல்ல யோகத்தில் ஒரு யோகிகள் பார்க்கக்கூடியது. பூத லட்சணம் படிக்கிறது இல்லை அப்படி, இதெல்லாம் எங்கேயும் யமதர்மராஜா படித்து சொல்லலை அப்படி. சிருஷ்டியில் இதெல்லாம் ஐம்பூதங்களாக இருந்தது. சரி, இப்போ ஆச்சாரியார் இது மனம் என்பது சம்சய விகல்ப லட்சணம், சங்கல்ப விகல்பம்னு சொல்லி நிறுத்திருக்கலாமா இல்லையா? எதற்காக நமக்கு பூத சூக்ஷ்மம்னு சொல்றார்? ஏன்னா இந்த 5 சூக்ஷ்ம பூதங்களிலிருந்து மனம் தோன்றியதுன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? ஏனென்றால் இந்த சூக்ஷ்ம பூதங்களாக இருந்தாலும் ஸ்தூல பூதங்களாக இருந்தாலும் அது நிலையானது கிடையாது, அது அழியக்கூடியது. அழியக்கூடிய அந்த 5 பூதங்களிலிருந்து தோன்றிய மனமும் என்ன கிடையாது? மனமும் நிரந்தரமானது கிடையாது, அதுவும் ஆத்மா கிடையாதுங்கிறத சொல்றதுக்கு தான் சொல்றது. இல்லைன்னா சில பேர் என்ன பண்ணுவார்கள், தத்துவங்கள் இருக்கின்றது, மனோவாதிகள் இருக்கின்றார்கள், மனதையே என்ன சொல்வார்கள், மனம்தான், மனம் எல்லாவற்றையும் அறிவதால் மனமே ஆத்மா அப்படின்னு சொல்லிடுவார்கள். இல்லைன்னா விஞ்ஞானவாதிகள் என்ன சொல்வார்கள், விஞ்ஞானவாதிகள் புத்தியை ஆத்மான்னு சொல்லிடுவார்கள். அந்த புத்தியும் ஆத்மா கிடையாது, மனமும் ஆத்மா கிடையாது என்பதை நமக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக பூத சூக்ஷ்மம், ஆரம்பகம் பூத சூக்ஷ்மம் சொல்லி நமக்கு பாஷ்யத்தில் சொல்றாரு. இப்படி கட்டோபனிஷத்து நடத்தணும்னா 2 வருஷம் ஆயிடும். அதனால தான் பூத சூக்ஷ்மம். ஏன்னா பூத சங்கல்ப விகல்பம் நமக்கு தெரியும், ஆனால் பூத சூக்ஷ்மம் பூதங்களே அழியக்கூடியது. அப்போ மனதிற்கு என்ன கிடையாது? மனதும் நிலையானது கிடையாது, அதுவும் உண்மை கிடையாது, மனமும் ஆத்மா கிடையாது. அதனால இனிமேல் என்ன சொல்லக்கூடாது, மனதை பற்றி குறையே சொல்ல வேண்டாம், அது நம்மளுடையது இல்லை. நான் மனம் இல்லை, இந்திரியங்கள் இல்லை, சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தம் என்னுடைய லட்சணம் கிடையாது. எவ்வளவு சுலபமாக இதை புரிந்து கொண்டு விட்டால் மனதிற்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை கவனித்தால் போறோம். ஜஸ்ட் பே அட்டென்ஷன். அது உலக விவகாரங்களுக்கு மனம் என்பது தேவைப்படுகின்றது. ஆத்ம விஷயத்தில் நமக்கு என்ன கிடையாது, அது தேவையில்லை. தெளிவாயிடுது உங்களுக்கு? ஸோ இந்திரியங்களை காட்டிலும் எது சூக்ஷ்மமானது? விஷயங்கள் சூக்ஷ்மமான. விஷயங்களை காட்டிலும் எது சூக்ஷ்மமானது? மனமானது சூக்ஷ்மமானது. இப்போ மனதை காட்டிலும் எது சூக்ஷ்மம் சொல்கின்றார்? புத்தி சூக்ஷ்மமானது சொல்றார். அந்த புத்தியும் எதிலிருந்து தோன்றியது? அந்த புத்தியும் பஞ்சபூதங்களினுடைய சாத்வீகமான அம்சத்திலிருந்து தான் தோன்றியது. மனம் எதிலிருந்து தோன்றியதோ அதிலிருந்தே தான் புத்தி தோன்றியதாக இருந்தாலும் கூட, இப்போ ஒரே அம்மாவுக்கு தான் 2 குழந்தைகள் பிறக்கிறார்கள், அண்ணன் ஒன்று ஸ்தூலமாக இருக்குது, ஒன்று சூக்ஷ்மமாக இருக்குது. அதே மாதிரி தி ஆரிஜின் ஆஃப் மைண்ட் அண்ட் இன்டலெக்ட் இஸ் சேம். இட் இஸ் சாத்விக் 5 எலிமெண்ட்ஸ் தான். இருந்தாலும் கூட அந்த புத்தின்னு வரும்பொழுது அதற்கு என்ன இருக்கிறது? அதற்கு அத்தியவசாய லட்சணம் இருக்கின்றது. ஒன்லி தேர் இஸ் அ ஃபங்க்ஷனல் டிஃபரன்ஸ். ஃபங்க்ஷனல் டிஃபரன்ஸ். த ஆரிஜின் இஸ் சேம். அது தோன்றிய இடம் ஒன்று. ஆனால் மனம்னு சொல்லும் பொழுது என்ன ஆயிடுறது? அது சங்கல்ப விகல்பம் ஆயிடுது. அநேக விருத்திகளாக இருந்தால் அது மனம். ஏக விருத்தியாக இருந்தால் அது புத்தி. விக்கிரகேந்திரிய பிராணதீதம நாகமேகச தஜ்ஜடம். அப்புறம் ஏக சிந்தனாத் நாசமேத்தியதுன்னு சொல்லிடுவார். ஒரே சிந்தனை. அப்போ புத்தின்னா புத்தியாக்கையால் என்ன பண்ண முடியும்? புத்தியால் ஒரே ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்த முடியும். ஆனால் 2 எங்கிருந்து தோன்றியது? பஞ்சபூதம், புத்திஹி அப்படி. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்திரியங்கள், விஷயங்கள், மனம், புத்தி அப்படி. இதில் எது ரொம்ப சூக்ஷ்மமானது? புத்தி. இப்போ புத்தி வரைக்கும் வந்துட்டோம். அப் டு திஸ் இது வரைக்கும் என்ன அர்த்தம்? இது வரைக்கும் வியஷ்டி, இது வரைக்கும் வியஷ்டித்துவம், இண்டிவிஜுவாலிட்டி அப்படி, தனித்தன்மை அப்படி. அப்புறம் இதை தாண்டி என்ன இருக்கின்றது அப்படின்னு பார்த்தோம். இதை தாண்டி எனக்கு சமஷ்டி பிரபஞ்சம்னு ஒன்று இருக்கின்றது. அப்போ இந்த வியஷ்டியை காட்டிலும் இன்னும் ஸ்தூலமானது என்ன இருக்கின்றது? சமஷ்டி அப்படி. நாம் இன்னும் இந்திரியங்களே தாண்டலைன்னு என்ன சொல்ல முடியும்? அங்கங்கே போக முடியும்? நம்ம இந்திரியங்களை தாண்டணும், முதல்ல விஷயங்களை தாண்டணும், அடுத்து எதை தாண்டணும்? மனசை தாண்டணும். புத்தி ஒருமுகப்பட்டவனுக்கு இந்த சூக்ஷ்ம பிரபஞ்சமே தெரிந்தால் அவனுக்கு அடுத்த மந்திரத்தை அவங்களுக்கு சொல்லணும். சப்போஸ் நம்ம இன்னும் விஷயங்களிலே இருக்கோம், இந்திரியங்களிலே இருக்கிறோன்னா புத்தியை காட்டிலும் ஏன்னா மகான் ஆத்மா பரகன்னு சொன்னால் நமக்கு புரியாது அப்படி. ஏன்னா அது என்ன இருக்கிறது? அது சமஷ்டி லட்சணம். இட் இஸ் டோட்டல் மைண்ட் அப்படி.
டோட்டல் இன்டலெக்ட் அப்படி, அது ஒட்டுமொத்த புத்தி அப்படி. இந்த நிலைக்கு வந்து முழு விஸ்வத்தையே ஒருவருக்கு விஸ்வரூப தரிசனமே ஆறுதுன்னா அவர் அதையும் தாண்டி போகணுங்கிறதுக்காக என்ன, அதுவும் கூட சத்தியம் கிடையாதுங்கிறதுக்காக சொல்கிறார். புரியுறது? அது என்னங்கிறது இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அதை விளக்கமாக பார்ப்போம். ஹோப் யூ ஆர் ஏபிள் டு, உங்களால் புரிந்து கொள்ள முடியறதா? குழப்பம் இல்லையே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி